11 டாக்குமெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் காட்டினா மட்டும்தான் இனிமேல் உங்களால் ஓட்டு போட முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அகதி அப்படின்றத தான் மோடி அரசு சமீபத்தில் தேர்தல் ஆணையம் மூலமாக கொண்டு வந்த ஒரு சட்டம். அதாவது பீகாருக்கு போட்ட ஸ்கெட்ச் இல்லை. ஏன்னா பீகாரில் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. அந்த மாநிலத்தில் ஆட்சிக்கு வரலாம் அப்படின்றப்போ அதில் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ஆட்சிக்கு வர துடிக்கிற மாநிலங்களுக்கு அடுத்த வருஷம் தேர்தல் நடக்க போகுது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி இந்த மாநிலங்களில் தான் தங்களுக்கு ஓட்டு போடாத மக்களுடைய வாக்குகளை எல்லாம் நீக்கணும் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக தான் இந்த திட்டத்தை ஒரு முன்னோட்டமாக பீகார் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ பாருங்களேன், என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பல்வேறு மக்களுடைய ஃபார்ம்களை வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி ஒரு சரண்டர் ஆகிறாங்க. அதே போலவே பீகாருக்கு மட்டும் இதில் நாங்கள் விடுறோம், வழக்கம் போல் ஓட்டு போடட்டும், அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை பண்ணிட்டு, ஆனால் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கத்துக்கு மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த ரூல்ஸை கொண்டு வருவாங்க. நம்ம தமிழ்நாடுமே உச்சநீதிமன்றத்தில் தொடர்பாக வழக்கு போட்டு தமிழ்நாட்டிலும் இந்த சட்டத்தை கொண்டு வந்துடக்கூடாது, முழுமையாக இந்த சட்டத்தை தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லை எல்லா மாநிலத்திலையுமே தேர்தல் ஆணையம் வழக்கம் போல ரிவிஷனை தான் பண்ணணுமே தவிர சிட்டிசன்ஷிப்பை, அதாவது என்ஆர்சியை தேர்தல் ஆணையம் செய்வதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அது உள்துறை அமைச்சகம் செய்ய வேண்டியது அப்படின்ற ஒரு மனுவை தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் நாம் உச்சநீதிமன்றத்தில் போடணும்.